இன்னைக்கு ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதலாவது நாள் நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாள் நிறைவடைகிறப்ப நம்ம இந்தியா ஸ்ட்ராங்கான வலுவான பொசிஷன்ல இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணமே தற்போது ரோஹித் சர்மா அவர் தான். ரோஹித் சர்மா பல இடத்துல பும்ரா அவருடைய ஆலோசனையை கேட்காம ரோஹித் சர்மா தனிச்சையாக முடிவு எடுத்து தான் நம்ம இந்தியா தற்போது இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு இன்னைக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் பும்ரா பேச்சை கேட்காம ரோஹித் சர்மா அவர் செஞ்ச தவறு நம்ம இந்தியாவை இப்ப இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் ஆட்டம் பரபரப்பான முக்கியமான நேரத்தில் ரோஹித் சர்மா அவரை விட்டுட்டு கொஞ்ச நேரம் பெவிலியனில் போய் பும்ரா அவர் இன்னைக்கு அமர்ந்திருந்திருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் ஆஸ்திரேலியா பக்கம் டெபியூட் பிளேயராக களம் இறங்கியிருந்த சாம் ஆரம்பத்தில் ஒரு சில ஓவர்கள் பும்ரா அவருடைய போலிங்கில் பம்மிக்கிட்டு விளையாண்டாலும் அதுக்கப்புறமா பும்ரா ஓவர்லேயே சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் அவர் பறக்க விட்டிருந்தாரு. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில லைஃப் பும்ரா அவருடைய போலிங்கில் சாம் அவருக்கு கிடைச்சிருந்தது. அந்த எல்லா லைஃப்லையுமே பும்ரா அவருடைய போலிங்கில் இருந்து சாம் அவர் தப்பிச்சதுக்கு அப்புறமாக தான் பும்ரா அவர் ஓவர்லேயே சருன்னு சிக்ஸர்களையும் பவுண்டரிகளையும் பறக்க விட்டார். அந்த வகையில் கரெக்டான நேரத்தில் ஃபீல்டிங் வச்சு சாம் அவரை தூக்கியிருந்தா இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காது. பும்ராவுக்கு தேவைப்படுற ஃபீல்டிங்கை ரோஹித் சர்மா அவர் செட் பண்ணி தரல அப்படின்னு இங்கிலீஷ் காமெண்ட்ரேட்டர்கள் தமிழ் காமெண்ட்ரேட்டர்கள் எல்லாருமே ரோஹித் அவரை விமர்சிக்கும் விதமாக தான் இந்திய அணியின் ஃபீல்டிங் செட் இன்னைக்கு அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 57வது ஓவரில் ஆகாஷ் தீப் அவர் போட்ட பந்துக்கு 2வது ரிவ்யூவை நம்ம இந்தியா எழுந்திருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ரோஹித் சர்மா பும்ரா 2 பேரும் இடையே ஒரு விதமான வாக்குவாதம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா ரிவ்யூ எடுத்து நம்ம இந்தியாவுக்கு 2வது ரிவ்யூவை 57வது ஓவரில் எழுந்திருந்தாரு. ஸோ அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா பும்ரா ஒரு விதமாக அப்செட்டான முகத்துடன் அவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் களத்தில் இருந்த பும்ரா அதுக்கு அப்புறமா தனக்கு கால் வலிக்குது அப்படின்னு பும்ரா அவர் உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறமா திரும்ப வந்த பும்ரா டிராவிஸ் ஹெட் அதே போல மிச்சல் மார்ஷ் இந்த 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்திட்டு மீண்டும் உள்ள போன பும்ரா அதுக்கு அப்புறமா நியூ பால் அவைலபிள் கிடைச்சதுக்கு அப்புறமாக தான் உள்ள வந்தாரு. அப்ப அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா பும்ரா அவருக்கு முதலாவது ஓவரை கொடுக்காம மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா 2வது ஓவர் தான் பும்ரா அவருக்கு ரோஹித் சர்மா கொடுத்திருந்தாரு. ஸோ இப்படி இன்னைக்கு டே 1 முழுக்க பும்ரா ரோஹித் சர்மா 2 பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான சம்பவம் இன்னைக்கு 2 பேருக்கும் இடையே நடந்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமா இன்னைக்கு மேட்ச் பார்த்ததுல இருந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. இது நிச்சயமா இப்படியே போச்சுன்னா நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஜெயிக்கிறதும் ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் நீங்க ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இந்த விஷயத்துல, இல்ல பும்ராவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க.